திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் சார்லஸ் டி ரேனியஸ் வாழ்க்கை வரலாறு. ஜெர்மனி தேசத்தில் பிறந்த சார்லஸ் டி ரேனியஸ் தனது 24வது வயதில் 1814ஆம் ஆண்டு இந்தியா வந்தார். முதலில் சென்னையில் பணியாற்றிய அவர் பின்னர் 1820இல் திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டார். அங்கிருந்த 18 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகள் இன்றும் அந்த மண்ணில் சாட்சியாக நிற்கின்றன. ரேனியஸ் வருவதற்கு முன்பு திருநெல்வேலியில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே கிறிஸ்தவர்கள் இருந்தனர். ஆனால் இவரது அயராத உழைப்பால் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் நற்செய்தி பரவியது. பல சபைகளை உருவாக்கி அவற்றை நிர்வகிக்க உள்நாட்டு தலைவர்களை தயார் செய்தார். பாளையம் கோட்டையை ஒரு கல்வி மையமாக மாற்றிய பெருமை இவரையே சாரும். ஏழை எளிய மக்களுக்காக பள்ளிகளையும் வேதாகம பள்ளிகளையும் தொடங்கினார். ஜாதி பாகுபாடுகளை கடுமையாக எதிர்த்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்காக தர்மபுரி போன்ற கிறிஸ்தவ கிராமங்களை உருவாக்கினார். கைவிடப்பட்ட விதவைகள் மற்றும் அனாதைகளுக்காக இல்லங்களை அமைத்தார். தமிழ் மொழியில் மிகுந்த புலமை பெற்றவர். தமிழில் புதிய ஏற்பாட்டை திருத்தி அமைத்தார். எளிய தமிழில் விவிலிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி. ரேனியஸின் வாழ்க்கை இன்றைய விசுவாசிகளுக்கு 3 முக்கியமான செய்திகளை முன்வைக்கிறது. நற்செய்தி பணி என்பது வெளிநாட்டவரை மட்டும் சார்ந்திருக்கக்கூடாது. உள்ளூர் மக்களே பொறுப்பேற்று சபையை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இன்றும் நாமும் நம் சபைகளின் வளர்ச்சிக்கு தீவிரமாக பங்களிக்க வேண்டும். ரேனியஸ் வெறும் மதத்தை பரப்பவில்லை, மக்களின் வறுமை, கல்வி மற்றும் சமூக பிரச்சனைகளில் அக்கறை காட்டினார். மக்களை நேசிக்காமல் அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல முடியாது என்பதே அவர் காட்டிய வழி. ஜாதி இன பாகுபாடுகளை கடந்து அனைவரும் கிறிஸ்துவின் முன் சமம் என்ற உயரிய பண்பை அவர் வாழ்ந்து காட்டினார். சபைக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது என்ற செய்தி இன்றும் நமக்கு பொருந்தும். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை இந்தியாவில் விதைக்க காரணமாயிருந்த இவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.